ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 94வது திருப்பெயர் ஹரையே நமஹ. ஹரியின் உருவனுக்கு நமஸ்காரம். ஹரி பச்சை கலந்த நீலவர்ணம், இந்த நிறம் உடையவர். அதனால் மகாவிஷ்ணுவுக்கு ஹரின்னு பெயர். மகாவிஷ்ணுவாக இருந்து காத்தல் தொழிலை செய்கிற காரணத்தினால சாஸ்தாவுக்கும் இந்த பெயர் பொருந்தும். அதே போல் ஆஞ்சநேயருக்கும் இந்த பெயர் அமையும். ஹரின்னா வானரம்னு ஒரு அர்த்தம். அதனால் அந்த ரூபமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய மூர்த்தின்னும் அர்த்தம் வரும். சாஸ்தா திருசதியிலையும் ஹனுமதே நமஹ, ஹனுமானாக இருக்கிறவர், ஹனுமானால் பூஜிக்கப்பட்டவராகவும் இருக்கிறவர்னு தெரிவிக்கிற காரணத்தினால இது பொருந்தும். ஹரின்னு சொல்லி சொன்னால் சிங்கத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் நிறைய அர்த்தங்களில் இந்த ஹரி அப்படிங்கிற நாமாவானது அமையிறது. ஹரிங்கிறது ஆனால் பொதுவாக மகாவிஷ்ணுவையே குறிக்கும். ஆனால் இந்த வார்த்தைக்கு சிவபெருமான், பிரம்மன், இந்திரன், யமன், சந்திரன், அக்னி, வாயு அப்படிங்கிற தேவர்களும், சிங்கம், குதிரை, மயில், குயில், தவளை, கிளி, பாம்பு என்ற பிராணிகளும் நிகண்டுகள் நிறைய அர்த்தங்களை சொல்கிறது. இதனால் அனைத்து தேவதையுடைய உருவாவும் சராச்சரமயமாக அசைந்து அசையக்கூடாதா இருக்கக்கூடியதான எல்லாமாவும் எல்லா பிராணிகளாகவும் பகவான் இருக்காருங்கிறத இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. பாபத்தை போக்குவதனாலே ஹரின்னு பேர். ஹரிர் ஹரதி பாப்பானின்னு வச்சனம் இருக்கிறதுனால அப்படியாப்பட்ட பாவத்தை போக்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய ரூபமாக இருக்கக்கூடிய பகவான்னு அர்த்தம். அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.